அப்ப இங்க புளிப்பு, அந்த புளிக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அனுபவம். அந்த புளிக்கிற அனுபவம் என்பது பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இந்த புளிக்கிற அனுபவம் என்பது பொருள்படும். உதாரணமாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க புளித்தமா என்பது விருத்த சேதனத்தை குறித்ததான உபதேசம். கலாத்து சபை விருத்த சேதனத்தை பற்றினதான தவறான உபதேசத்துல அவங்க சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பவுல் அந்த விருத்த சேதன உபதேசத்தை குறித்து தான் புளித்தமா என்று சொல்கிறார். தவறான உபதேசம், கள்ள உபதேசம், விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த தவறான உபதேசம், அதுதான் புளித்தமா என்று அங்கே சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்தமாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். அங்கே புளித்தமாவு என்பது துர்குணத்தை குறிக்கும், பொல்லாப்பை குறிக்கும். புளிப்பில்லாத மாவு என்பது துப்புரவு உண்மை, அதை குறிக்கும், துப்புரவு உண்மையை குறிக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துல இந்த புளித்தமா, புளிப்பு என்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருள் படக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்ல, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 7 ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50வது நாளிலே பிசைந்த மாவு எடுத்து அதை 2 புளிப்புள்ள அப்பங்களாக சுட வேண்டும், அது ஆசாரியன் காணிக்கையாக செலுத்துவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த புளிப்புள்ள மா என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க அந்த விளைவின் முதற் பலனை, வயலில் இருக்கக்கூடிய விளைவின் முதற் பலனை கொண்டு வந்து ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கொடுக்கும் பொழுது அந்த முதற் பலன் கதிர்கட்டு அது ஆசாரியன் மூலமாக அசைவாட்டப்படுகிறது. அந்த நாள் என்ன துவக்கி 7 ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50வது நாளிலே புளிப்புள்ள 2 அப்பங்களை சுட வேண்டும். அந்த லேவியராகமம் 23:10 அது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். 1 கொரிந்தியர் 15:23 அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, அவர் தான் முதற் பலனாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனாலதான் அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய அந்த நாளிலே முதற் பலனாகிய கதிர்கட்டை கொண்டு வந்து அசைவாட்டுகிறார்கள். அதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து. அதற்கு பிறகு அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது. அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார். இயேசு கிறிஸ்து தான் முதல்ல உயிர் தேர்ந்தார், அவர்தான் உயிர் தேர்தல்ல முதற் பலன். அதற்கு பிறகு அவருடையவர்களாகிய நாம், பரிசுத்தாவி பெற்ற நாம் தான் அவருடையவர்கள். பரிசுத்தாவிலே பூர்ணமாக்கப்படக்கூடிய நாம் தான் அவருடையவர்கள். நாம் தான் 2வது வரிசையிலே நாம் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்திலே நாம் சந்திக்க போகிறோம். அதுதான் அந்த லேவியராகமம் 23:10 முதற் பலன் கதிர்கட்டு என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 50வது நாள்ல தான் அவருடையவர்களாகிய நாம் அப்பங்களாக மாறுகிறோம். அந்த புளிப்பு என்பது பரிசுத்தாவின் மூலமாக, தேவ அன்பின் மூலமாக, பரிசுத்தாவின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அனுபவத்தை குறிக்கும். தேவ அன்பு பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் மூலமாக பூர்ணமாக்கப்பட்ட ஊழியர்கள் ஒரு அப்பம், விசுவாசிகள் இன்னொரு அப்பம். இந்த 2 அப்பங்கள் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் நிழலாட்டமா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 புளிப்புள்ள அப்பங்களாக அதை சுட வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். 40வது நாள்ல பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்துட்டாரு. 50வது நாள்ல தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டது, பெந்தகோஸ்தே பண்டிகை. இந்த 50வது நாள்ல 12 அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள், 108 விசுவாசிகள், ஆக 120 பேர் மேல் வீட்டறையில அவங்க பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டார்கள். அந்த ஊழியர்கள் தான் ஒரு அப்பம். இன்னொரு அப்பம் என்பது அந்த விசுவாசிகள், 108 விசுவாசிகள். இவங்க 2 பேருமே 120 பேராக பரிசுத்தாவிலே நிறைந்து புளிப்புள்ள அப்பங்களாக, அங்க ஆவிக்குரிய ரீதியாக அவங்க புளிப்புள்ள அப்பங்களாக மாறுகிறார்கள். அதே நேரத்தில் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு கீழ்ப்பகுதியில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 18 நாடுகளிலிருந்து வந்த யூதர்கள் அவங்க எழுத்துக்குரிய 2 புளிப்புள்ள அப்பங்களை பெந்தகோஸ்தே பண்டிகையிலே சுட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியாக 2 புளிப்புள்ள அப்பங்களாக அவருடைய அப்போஸ்தலர்களும் அவளோடு இணைந்த 108 விசுவாசிகளும் அங்கே புளிப்புள்ள அப்பங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ லேவியராகமம் 23:17 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புளிப்புள்ள அப்பம் என்பது அது பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே பூர்ணமாக்கப்படக்கூடிய அனுபவத்தை குறிக்கும். மத்தேயு 13:33 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புளித்தமா என்பது பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அனுபவத்தை குறிக்கிறது, அல்லது பரிசுத்தத்தை குறிக்கிறது. முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்கிற அந்த அனுபவத்தை குறிக்கிறது. முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அடக்கி வைத்தால் அதான் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதை 3 படி மெல்லிய மாவில் அடக்கி வைத்தால் என்று சொன்னால் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரமானது
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மத்தேயு 13:33 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த புளித்தம்மா என்பது பரிசுத்தத்தின் அனுபவத்தை குறிக்கிறது, பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அனுபவத்தை குறிக்கிறது. கலாத்தியர் 5:6 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த புளித்தம்மா என்பது தவறான உபதேசம், விருத்த சேதனத்தை குறித்ததான தவறான உபதேசம். அங்க புளித்தம்மா என்பது விருத்த சேதனத்தை குறித்ததான தவறான உபதேசத்தை குறிக்கும். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய 5 அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புளித்தம்மா என்பது துர்குணம், பொல்லாப்பு என்பதனை குறிக்கும். லேவியராகமம் 23 அதிகாரம் 17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புளிப்பு, அது பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நாம் நிறைவடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதை குறிக்கும். அந்த 2 அப்பம் என்பது ஊழியர்களும் விசுவாசிகளும். அந்த 2 அப்பங்கள் என்பது ஊழியர்களும் விசுவாசிகளும். ஒரு அப்பம் ஊழியர், இன்னொரு அப்பம் விசுவாசி. சியோன், எருசலேம் அவர்களே 2 அப்பங்களாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு புளிப்புள்ள அப்பங்களாக நாம் மாறப்போகிறோம். அதுக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நாம் முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அந்த ஸ்திரியை அடக்கி வைத்தால் என்றால் முற்றிலும் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். நம்முடைய ஆவியாத்மா சரீரமானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுகிறதுக்காக அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நம் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். அந்த அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதபடிக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதனால தவறான உபதேசம் என்கிற புளித்தமாவை கலைந்து போடுவோம். துர்குணம், பொல்லாப்பு என்கிற புளித்தமாவை கலைந்து போடுவோம். பரிசுத்தாவினாலே நிறைந்து புளிப்புள்ள அப்பங்களாக மாறி பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அந்த புளித்தமாவை போல மாறுகிறதுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இதுதான் அந்த மத்தேயு 13 அதிகாரம் 33 வசனம், பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னாரே, அதுக்குரிய அர்த்தம் இதுதான். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.